அதிமுகவின் தலைவர் அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் நம்முடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு சில ஆசைகள் இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவாக இருக்கின்றது. எந்த பிரச்சனையும் இல்லை. அது சில ஊடகங்களும் சரி, நீங்க அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி போன்றவர்களுக்கு வந்து அது ஒரு விருப்பம். இந்த கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வருமா, அதுல இருந்து யாராவது அணி மாறுவார்கள், அவங்களுடைய விருப்பம். ஆனா என்னை பொறுத்தவரை அது எங்க தலைவரா இருக்கட்டும், இல்ல பொதுவுடைமை இயக்க தலைவர்களா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த இயக்கமும் சரி, இந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாம் நல்ல ஒரு புரிந்துணர்வோடு இருக்கிறாங்க. இந்த மதவாத சக்திகள், பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்ற கூடாதுங்கிறதுல நாங்க அந்த ஒத்த கருத்தோட ஒரு கருத்தினால நாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வருங்காலம் எந்த பிரச்சனையும் இருக்காது, உறுதியா இருக்கிறோம். நாங்க விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் அண்ணன், நான் பெரிதும் மதிக்கும் அண்ணன் திருமா அவர்கள் மதுவை ஒழிக்க வேண்டும், தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் அவர் அந்த மது ஒழிப்பு அந்த மாநாடு நடத்துறாரு. எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பிலும் அதற்கு முழு ஆதரவு உண்டு. மது ஒழிப்பு என்றால் முதல் நமக்கு வர பெயர் வந்து வைகோ தான். ஏன்னா என்னுடைய பாட்டி மாரியம்மா, அவங்க தலைவருடைய அப்பா, தலைவருடைய அம்மா, அவங்க கிட்டத்தட்ட 99 வயசுல எங்க ஊர் கலிங்கப்பட்டி கிராமத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அந்த பெண்களை வர வச்சு அன்னைக்கு ஒன்னாவது இருந்தாங்க. அந்த ஒன்னாவது இருந்ததுனால அடுத்த ஒரு 2-3 மாசத்துல அவங்க மறைந்தாங்க. அதே நேரத்தில் கலிங்கப்பட்டியில அங்க ஒரு மதுக்கடை, அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கலிங்கப்பட்டியில மதுக்கடை அங்க வைக்கும் போது எங்களுடைய கலிங்கப்பட்டி ஊர் மக்கள் இங்க மதுக்கடை கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய ஊராட்சி பஞ்சாயத்துல அது தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதே மீறி அப்போதைய அரசு, தமிழக அரசு அன்னைக்கு அங்க கலிங்கப்பட்டியில அந்த கடையை வச்சாங்க. அந்த கடையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்தது, துப்பாக்கி சூடல் நடந்தது, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நாங்க நீதிமன்றத்துக்கு போய் எங்களுடைய ஊர் மக்கள், கலிங்கப்பட்டி ஊர் மக்கள், எங்களுடைய பஞ்சாயத்து நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். என்ன தீர்மானம்? எங்க ஊர்ல மதுக்கடை கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். உயர் நீதிமன்றத்தில் அப்போ அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அப்போ அவங்க அந்த ஊர் மக்கள், அந்த பஞ்சாயத்து அவங்க வந்து முடிவெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த மதுக்கடை கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்ல போய் இதே வழக்கு, அதாவது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு அந்த மதுக்கடை அங்க கொண்டு வரன்னு சொல்லிட்டு நாங்க ஊர் மக்கள் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் நாங்க கூடாதுன்னு சொல்லி அங்க உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு தீர்ப்பு, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. என்னன்னா, மதுக்கடை கூடாது என்று அந்த ஊர் மக்களும் அந்த பஞ்சாயத்திலும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அதுதான் செல்லும். மாநில அரசே நினைத்தாலும் அங்கு மதுக்கடையை கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்பை பெற்று தந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தீர்ப்பை கொண்டு வந்தது தலைவர் வைகோ அவர்கள். அதனால் மது ஒழிப்பு என்றால் மறுமலர்ச்சி திமுக, வைகோ. இன்னைக்கு நான் பல இடங்களில் சொல்றாங்க. என்ன சொல்ற கேள்வி, பத்திரிகை நிருபர்கள் உங்களுடைய கேள்வி என்னன்னா, மது ஒழிப்பு நீங்க சொல்றீங்களா? நான் பல இடங்களில் நான் சொல்றேன், அந்த பகுதி மக்கள் அவர்கள் நினைத்தால் மதுக்கடையை ஒழிக்கலாம். நீங்க அந்த ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க. அங்க ஒரு கலிங்கப்பட்டியில் எப்படி ஒரு தீர்மானம் நாங்க கொண்டு வந்தாங்களோ, பஞ்சாயத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோமோ, அதே போன்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்தால் மதுக்கடைகள், அதுக்கு வந்து அரசாங்கமோ இதையும் நம்ம வந்து பழி சொல்றதோ இல்லாட்டி அதிகாரத்தை நம்ம வந்து பழி சொல்றது அவசியம் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.